வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நாங்கள் வந்து மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு ஒரு வாணலியில வந்துட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம்லாம் போகட்டும். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து நாங்கள் போட்டது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மட்டன் வந்து வேக வைக்கலாம். மட்டன் வந்து ஒரு குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கல் உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு மட்டன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு, அந்த மட்டனுக்குள்ளே வந்து அதை ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறோம். குழம்ப வந்து தாளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் குழம்பு ரெடி. நான் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சுட சாப்பாட்டில், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.